ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. இன்னைக்கு நம்ம நாவலன் சமையலறையில எக் பஃப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேக்கரியில எல்லாம் கிடைக்கும், நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த எக் பஃப் பண்றதுக்கான பஃப் ஷீட்டும் நம்ம இன்னைக்கு வீட்லயே தான் பண்ண போறோம். இது கொஞ்சம் டைம் ஆகும் இது பண்றதுக்கு, ஆனா பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். நீங்க முந்தின நாளே இந்த பஃப் ஷீட்ல ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னாலும் அதை ஃப்ரீசர்ல வச்சு உங்களுக்கு எப்பப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து பஃப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க இன்னைக்கு அது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த எக் பஃப் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்க போறோம். இந்த பஃப் ஷீட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஐஸ் கியூப் போட்டு வச்சிருக்க இந்த தண்ணி கோல்டு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா இந்த மாதிரி மாவு தூவி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவை இந்த மாதிரி 2 பாதியா பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த 2 பாதியையும் தனித்தனியா நம்ம விரிச்சுக்க போறோம். இப்ப நம்ம உருண்டைய இந்த மாதிரி ரோல் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கணும். ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது. சப்பாத்தி விரிக்கிறோம்ல அந்த பதத்துக்கு நல்லா விரிச்சுக்கலாம். ரெண்டு உருண்டைகளையுமே இந்த மாதிரி தனித்தனி ஷீட்டா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம். 250 கிராம் மாவுக்கு 125 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கிறோம். இது ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்த வெண்ணெய். இதுல கொஞ்சத்தை இந்த மாதிரி எடுத்து அதை இந்த ஷீட் மேல அழகா அப்ளை பண்ண போறோம். கட்டி எதுவும் இருந்தா அதை உடைச்சு விட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி மெதுவா எல்லா பக்கங்கள்லயும் சம அளவுல படுற மாதிரி இப்படி அப்ளை பண்ணணும். பாருங்க, அந்த ஷீட்டோட எல்லா பக்கங்கள்லயும் இந்த வெண்ணெய் படணும். அந்த மாதிரி இப்படி எல்லா இடங்கள்லயும் அந்த வெண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த வெண்ணெயை இப்படி எல்லா பக்கங்கள்லயும் தடவுனதும் இன்னொரு பாதி ஏற்கனவே உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த ஷீட்டை இது மேல இப்படி மூடிக்கலாம். அந்த வெண்ணெய் வெளியில தெரியாத மாதிரி இப்படி இன்னொரு ஷீட்னால இதை மூடிட்டு அதை இப்படி அழகா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பகுதியை மடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலையும் கொஞ்சம் வெண்ணெயை தடவிக்கோங்க. இப்போ கீழ இருந்து ஒரு மடி, அப்புறமா இந்த மாதிரி அதை மடிச்சு வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு 4 லேயர் பண்ண போறோம். நம்மளோட முதல் லேயர் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு கவர்னால மூடி இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். இல்லைன்னா இதுக்கு உள்ள இருக்க வெண்ணெய் உருகிரும். அதனாலதான் இதை இப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். 1 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த அந்த ஷீட்டை எடுத்துக்கலாம். அந்த வெண்ணெய் எல்லாம் இப்ப அந்த மாவுல நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் ஏரியால கொஞ்சமா மாவு தூவி அந்த ஷீட் அதுல வச்சு அதை மெதுவா, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெதுவா இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இது நம்ம செகண்ட் லேயர். பாருங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி மெதுவா ரோல் பண்ணணும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி அழகா விரிச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நான் அதை அழகா ஷீட்டுக்கு விரிச்சிட்டேன். இப்ப இது மேல ஏற்கனவே வச்சிருந்த வெண்ணெயில கொஞ்சமா எடுத்து இப்படி எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி அழகா அப்ளை பண்ணணும். நம்ம எப்படி முதல் லேயருக்கு பண்ணோமோ அதே மாதிரிதான் 2வது லேயருக்கும் பண்ணணும்.
பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி முதல் லேயருக்கு பண்ண மாதிரியே அதை மடிச்சு வச்சுக்கோங்க. அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெண்டாவது லேயர் தயாராயிடுச்சு. இதையும் நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை திருப்பி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாவது லேயர் பண்ண அதே ப்ராசஸ்ல மூணாவது லேயருக்கும் வெண்ணெய் எல்லாம் தடவி அதை திருப்பி 1 மணி நேரம் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். திருப்பி அதே மாதிரி 4வது லேயரும் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 4 லேயர் பண்ணிட்டேன். 4 லேயர் பண்ணதுக்கு அப்புறம் அதை திருப்பி எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டை வடிவில் அதை அழகா விரிச்சிட்டேன். விரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது. நான் அதை இந்த மாதிரி துண்டுகளா வெட்டி ஃப்ரீசர்ல வச்சிட்டேன். அந்த பஃப் ஷீட்டை எனக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பஃப் பண்றதுக்காக நான் ஒரு 4 ஷீட்டை இந்த மாதிரி கட்டமா வெட்டி வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம அந்த பஃப் ஷீட்ல வைக்கிறதுக்கான ஸ்டஃப் பண்ண போறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி அதுல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா வெட்டி அது கூடவே 2 பச்சை மிளகும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்கினதும் அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாதி தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இத மிதமான சூட்லயே வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது அதே மிதமான சூட்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம பஃப் ஷீட்ல வைக்கிறதுக்கான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த மாதிரி பஃப் ஷீட் மேல எல்லா பஃப் ஷீட்லயும் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு பண்றதா இருந்தா இந்த ஸ்டஃப் வைக்காம வெறும் முட்டையை கூட வச்சு பேக் பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்டஃப்பை வச்சு லேசா விரிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம மேல முட்டை வைக்கும் போது அது ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். இப்ப நான் முட்டையை ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி மேல 1/2 முட்டைய வைக்கலாம் ஸ்டஃப் மேல. நான் இப்படி 4 பஃப்க்கும் வைக்கிறேன். இப்ப எல்லாம் ரெடி ஆனதும் அந்த பஃப் ஷீட்டை இப்படி 4 ஓரங்களையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு மடிச்சுக்கலாம். இது பிரிய கூடாது. அப்படி பிரிஞ்சதுன்னா பேக் பண்ணும்போது உள்ள இருக்க ஸ்டஃப் எல்லாம் வெளியில வந்துரும். அதனால இந்த மாதிரி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா பாலோ இல்லைன்னா ஒரு முட்டையோ எடுத்து இந்த பஃப்புக்கு மேல இப்படி தடவணும். அப்பதான் இதுக்கு மேல நல்ல பிரவுன் கலர்ல வரும். எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி இப்படி மேல அழகா ஒரு முட்டையை வச்சு தடவி விட்டுக்கோங்க. இப்ப இத 15 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்ல ஏற்கனவே ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்க அவன்ல வைக்க போறோம். நீங்க அவன் இல்லாதவங்க குக்கர்ல பண்றதுன்னா நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி கொஞ்சமா உப்பு விரிச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இட்லி தட்டுல நல்ல வெண்ணெய் தடவி அதை இந்த பஃப் அதுல வச்சுக்கோங்க. 40ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அது குக் ஆகணும். குக்கரை ஏற்கனவே 15 நிமிஷம் மிதமான சூட்ல ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, கரெக்டா 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது ரெடி ஆகுறதுக்கு. இப்ப இதோட மேல் பகுதியை பாருங்க, நல்ல பொன்னிறமா இருக்கு. நம்மளோட பஃப் நல்லா பேக் ஆயிடுச்சு. நம்ம 4 லேயர் பஃப் ஷீட் பண்ணதுனால பாருங்க அந்த ஷீட் எல்லாம் அவ்வளோ லேயரா இருக்கு. உங்களுக்கு அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இத பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளவு மொறுமொறுப்பா இருக்கும்னு. நீங்களே பாருங்க இது எங்களுக்கு எவ்வளவு மொறுமொறுப்பா வந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மொறுமொறுப்பா சுவையா இருக்கு. அதோட அந்த வெண்ணெயோட மனமும் இதுல ரொம்ப நல்லாவே தெரியுது அதை கடிக்கும் போது. ரொம்ப மொறுமொறுப்பான எக் பஃப் ரெடி ஆயிடுச்சு. நாங்க இது இன்னைக்கு ஈவினிங் டீ கூட என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.
என்னோட ரெசிபிஸ் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ்ல பிக்சரா அனுப்புங்க. உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க நாவலன் சமையலறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.